பார்ப்பன ஆதிக்க வெறியுடன் சாதி வெறியுடன் பேசிய ஆபாச பேச்சு. ஏன்னா சிரிக்கிறீங்க? கஸ்தூரி. கஸ்தூரி. சரி, ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. நேற்று தான் பேசி முடிச்சுட்டு திரும்ப என்ன இருக்குது? என்ன நேற்று பேசுனது கைதுக்கு அப்புறம் சிறை சென்றது ஒட்டி உள்ள எக்ஸ்க்ளூசிவ் விஷயங்கள், அந்த அப்டேட்ஸ்லாம் புதுசாக இருந்தது. பல பத்திரிகையில் இருந்தது. அது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா சேரலையா நமக்கு தெரியல. சரினாலும் இப்படியான சில தகவல்லாம் பத்திரிகையில் பேசப்படுது, காட்சி ஊடகங்களில் வருது, அதை பார்த்தீங்களா மக்களே அப்படின்னு நம்ம சொன்னோம். அதான் இன்னைக்கு என்ன அப்படின்னா, அந்த ஆபாச பேச்சாளர் கஸ்தூரி அவருக்கு அவருடைய ஜாமீன் மனு மீது சிறிது கருணை காட்டுங்கள் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க. காமாட்சி சுவாமிநாதன் நினைக்கிறேன், அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்குது, ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. ஆமாம், அதையும் நம்ம நேற்று பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த குழந்தைய தனி ஒரு பெற்றோராக அவங்க வளர்க்குறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கான ஒரு சலுகை. ஆமாம், அவங்க அதையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு கொஞ்சம் கருணை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா, நம்ம நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா? அவருடைய உயர்நீதிமன்ற நீதிபதி, அவருடைய மனைவி அப்படின்னு செய்தி ஊடகங்களில் செய்திகள் பதிவிட்டிருக்கு. அவங்கள ஓப்பனாக சொல்லிட்டாங்களா வீட்டிலேருந்து? ஆமாம், அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. மற்றும் ஆமாம், அவங்க ஒரு அமைப்புக்கு அகில இந்திய துணைத் தலைவராகவும் இருக்கிறார். அது சக்ஷம் அப்படின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு சக்ஷம். சரி, வயல் சமஸ்கிருத பேர். ஆமாம், அந்த மாதிரியான ஒரு பேர். அந்த அமைப்பு என்ன, எதனால் இவங்க இதை கேட்டிருக்கிறாங்க, இந்த கருணை மனுங்கிறது பார்ப்பதுக்கு ஆமாம்ல அப்படின்னு தோணும். ஆமாம், நியாயம் இருக்கிற மாதிரி தோணும். அந்த நியாயம் என்ன, அந்த நியாயத்தின் நியாயம் என்ன, இந்த அமைப்பு எங்கேருந்து வந்தது, ஏன் இவங்க இதெல்லாம் கேட்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கருணை மனு ஊட்டி நமக்கு சில கருணை மனு நமக்கு சில பேர் மேலே கருணை வரும்ல, அந்த கருணை எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வெறுமன ஒரு நீதிபதியின் மனைவியாகவோ தனிப்பட்ட விஷயத்தில் அவங்க இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கல. அவங்க ஒரு அமைப்பின் சார்பாக வைத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க அதை கேட்பதாக அந்த லெட்டர் இருக்குது. நான் நேற்று இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். பாரா, கஸ்தூரிக்கு ஆதரவாக ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அவங்க என்ன ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் டக்குன்னு பேசிட்டாங்களே, ஒரு நீதிபதி மனைவி அப்படின்னு. அப்புறம் மொத்தம் அந்த அமைப்பு பின்னாடி அவங்க இருக்கிறாங்க. அந்த அமைப்பு சக்ஷம் அப்படின்ற அமைப்பு. சக்ஷமா? சங்கம் தெரியும். சக்ஷம். ஆமாம், சமஸ்கிருத பேரு. அந்த மாதிரி சமஸ்கிருத பேர் தான் சங். ஓகே, அந்த மாதிரி சக்ஷம். இது இங்கு இல்லை, இக்கு, சக்ஷம். ஓகே. இந்த அமைப்பு என்ன அப்படின்னா, விழிச்சவால் உடையவர்கள், பார்வை மாற்றுத்திறனாளி இருப்பாங்க, அது போன்ற ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க. இப்படி மாற்றுத்திறனாளி, ஆமாம், இப்படியான டிசேபிள்டு பீப்புளுக்கான ஒரு அமைப்பு. அப்படின்னா அமைப்பா, சங்கமா, ஆரியமா? அமைப்பு. ஒரு என்ஜிஓன்னு வச்சுக்கோங்க. என்ஜிஓ இது ஒரு சம்பந்தம் இல்லை. ஆமாம், இது என்ஜிஓ தான். இது என்ஜிஓ தான். இதை பற்றி நம்ம தேடி பார்க்குறப்ப தான், ஏன்னா ஒரு நீதிபதியின் மனைவியாக இருந்து கொண்டு இந்த மாதிரியான, அதுவும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சமீபத்தில் சென்சேஷனால வழக்கு இது. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கறியா? இல்லை, சொல்றது எப்படி ஏற்றுக்க முடியாதுல்ல, பொதுஜனம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல வந்து நினைச்சேன். இல்லை, அதெல்லாம் சொல்லுவாங்க, யார் வேணாலும் சொல்லலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சொல்லுவாங்க, எல்லாரும் மனிதர்கள் தானே. நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டை நீங்கள் வைக்கிற பட்சத்தில், அதுவும் சில வழக்குகள் இருக்கிற நேரத்தில் நீங்களே அதில் வாய்ஸ் அவுட்லாம் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. இது குறித்து கடந்த நீதிபதி பண்ணக்கூடாதுப்பா, நீதிபதியின் மனைவி பண்ணலாம்ல. அந்த வழக்கு உங்கள் நீதிமன்றத்திலே வந்திருக்குங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட மாட்டீங்களா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் இல்லையா? சிலர் கேட்கலாம்ல, நமக்கு தெரில, நம்ம அதை கேட்கவும் இல்லை. சொல்கிறேன் நான், அப்படி ஒரு லாஜிக் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல. இது குறித்து சென்ற வாய்ஸ் ஆஃப் டிஎன்ல சந்திரசூட் நீதிமன்றத்தின் காவிய தலைவன் அப்படின்ற தலைப்பில் ஒரு கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்குது. அந்த கூட்டத்துக்கு வர இயலாத தோழர்கள், அந்த கூட்டத்தில் பேசிய தோழர் மருதையன் அவர்களுடைய ஸ்பீச்சு, தோழர் மதுர் சத்யா
முதல் சத்யாவோட ஸ்பீச் எல்லாமே இப்போ இதில் வந்துருச்சு, ட்ரைப்ஸ்ல எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று வந்துருச்சு. ஸோ வாய்ப்பு இருக்கிற தோழர்கள் அதையும் வந்து பாருங்கள். அதில் இது குறித்தெல்லாம் டீட்டெயில்டாக அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. சந்திரசூட் அப்படி எங்கெங்கெல்லாம் தலையிட்டார், அவர் எப்படி இப்படியான விஷயங்களில் வந்து இது பண்ணியிருக்காருங்களா அவர் பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் நீதிபதியே முக்கியமான தீர்ப்பெல்லாம் அவர் எப்படி வேண்டிக்கிட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் நல்லவரா கெட்டவரா யாருக்குமே தெரியாது. நீங்க நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் வந்து அங்கே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அவருடைய மனைவி எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா சமீபத்தில் ரொம்ப சென்சேஷனான கேஸ் இது, சென்சேஷனல் இஷ்யூ இது. ஏன்னா வெறுமனே தமிழ்நாட்டில் பேசுறது, இது வந்து திமுகவை சார்ந்துள்ள நபர்கள் பேசுகிறாங்கன்னு சுருக்க பார்த்தாலும் கூட இது அப்படி சுருக்கிற விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்களில் திமுக அரசு பதவியேற்றதுக்கு பின்னாடி கலைஞர் திட்டம் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணி அனுப்புனாலோ, கலைஞர் பிறந்த நாள் கலைஞர் அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு திட்டங்களோ ஏதோ ஒரு நிறுவனமோ ஏதோ ஒன்று தொடங்குறாங்க, நிறுவனங்களில் ஒரு அமைப்போ இந்த மாதிரி ஏதோ ஒன்று தொடங்குறாங்க அப்படின்னா கான்சியஸாக அது எல்லாத்தையும் கட் பண்ணுறது, கருணாநிதி அப்படின்னு பதிவு பண்ணுற மாதிரியான விஷயங்களோ, இல்லை ஒன்றிய அரசு அப்படின்னு எந்த அரசு குறிப்பு வந்தாலும் மெனக்கட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் போயிட்டு ஒன்றிய அப்படிங்கிறலாம் டைப் பண்ணி மத்திய அப்படின்னு மாற்றுங்க அப்படின்னு மாற்றி ரிப்போர்ட் பண்ணுற வழக்கமாக தான் இருக்குது. இப்படி அரசு குறிப்பை எந்த மாநிலத்திலாவது இப்படி திருத்தி ஒரு ஊடகம் வெளியிடுறத பார்த்துருக்கீங்களா? அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். அது திமுக அரசு மட்டும்தான் நடக்கும். ஜெயலலிதா இருக்கும்போது முதலமைச்சர்னு போடு, தமிழ்நாடு முதலமைச்சர்னு போடுவாங்க. இப்போ ஸ்டாலின் வந்துச்சுன்னா முக ஸ்டாலின், தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அப்படிங்கிறது. அப்புறம் முன்னாள் முதல்வராக இருந்தாலும் கூட ஜெயலலிதா அவர்களை குறிக்கும் பொழுது வேற ஒன்றா சொல்கிறது, கலைஞரை குறிக்கும் போது வேணுக்குமே முக அப்படிங்கிறது, இந்த மாதிரி வந்து குறிப்புகள் பேசுறது. இது திட்டமிட்டு நடக்கிற நேரத்தில் திமுக சொல்லி தான் இந்த கஸ்தூரியை பற்றி இவ்வளவு செய்திகளும் வந்து ஊடகத்தில் வருதுன்னு சொன்னால் சிரிப்பு வந்து வாயால் வராது, ஏனைய உறுப்புகளும் கூட சிரிக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் ஆந்திரா தெலுங்கானாலெல்லாம் கூட கஸ்தூரியை பற்றி செய்தி ஊடகங்கள்ல வந்தது. அப்போ அதெல்லாம் எந்த திமுக அரசு சொல்லி செஞ்சுதா? நம்ம அடிக்கடி வீடியோவில் தான் பேசிகிட்டு இருக்கோம். பாஜகவுடைய தமிழ்நாடு பாஜகவினுடைய அரசியல் பார்வையாளர், அவர் தேர்தல் பார்வையாளர் சுதாகர் ரெட்டி, அவர் வந்து வீடியோ போட்டார். பாஜகவுமே ஆதரவு இல்லை. ஏன் நம்ம கணக்கு புலி கணித மேதை, கணக்கு புள்ளதான்டா, கணக்கு புலின்னு ஒன்று கிடையாதா? கணக்குல புலி சொல்லுவாங்க, கணக்கு புள்ளன்னு சொல்லுவாங்க, கணக்கு புலின்னு யாரும் கிடையாது. நீங்க சாதிய பேர்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்றது கணக்கு புள்ளன்னு சாதிய பேரா இல்லையா? அப்புறம் புள்ளன்னு வருது இல்ல இருக்கும், இருக்கலாம், தெரியல தெரியலப்பா. இல்ல எனக்கு தெரியல, நான் அந்த மாதிரி தான் ஏதோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, தவறா இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சேன். ஏன்னா எனக்கு அப்படித்தான் சொல்லி ஏமாத்திருக்காங்க. சரி, ஓகே, அது என்னவே இருந்துக்கிட்டு கணக்குல புலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றேன் நானு. தமிழ்நாட்டிலே கணக்குல புலின்னா அரசியல் மேதை இது வச்சு கணித மேதை, அப்படியே மதுவாந்தி தானே? மதுவாந்தி இல்ல, அவங்க பேரு மதுவந்தி. ஓ, அப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லுங்க. மதுவந்தி, மதுவாந்தி. மதுவாந்தினா அதுக்கு அது வேற ஹிந்தில எப்படின்னா சொல்லுவாங்க. இதுதான் மதுவந்தி தான். மதுவந்தி, ஆமா, மதுவந்தி தான். அவங்க கூட வந்து இத நாங்க இதை மறுக்கிறோம் இதை ஏற்கல அப்படின்ட்டாங்க. அப்படியா? அப்படி சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. பாக்கலையா நீங்க? அது எடுங்க, அந்த கட்டு போடுங்க. சில விஷயங்கள் நான் ஏத்துக்கல. கண்டிப்பா கஸ்தூரி பேசினது நான் ஏத்துக்கல, கண்டிப்பா ஏத்துக்கல. ஒரு சமுதாயத்தையே கொச்சப்படுத்துறதுங்கிறது தப்பு. அங்க மீட்டிங் எதுக்கு வந்தோம்? பிராமணர்களை பத்தி பேசாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னதுக்கு தான் அந்த மீட்டிங். அந்த மீட்டிங்ல நின்னுகிட்டு தெலுங்கு சமுதாயத்தை கொச்சப்படுத்தினா அப்புறம் என்ன? வாட் இஸ் தி பர்பஸ்? இது மறுத்திருக்கேன். பரவாயில்ல, பாத்தியா? பலே என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு பாத்தீங்களா? மக்கள் பக்கம் நின்று பேசுறாங்க பாருங்க. இப்ப புரியுதா? அவங்க ஏன் வந்து கஸ்தூரி பக்கம் நிக்கல அப்படிங்கறதும் இந்த கருணை மனு வந்ததுங்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னது? நான் பின்னாடி சொல்றேன். அப்படியா? ஆமா. சரி, இப்ப இந்த ஏன் கண்டன அறிக்கையில விடவே இல்லை? இப்போ டிவியில் உட்காந்து சொல்றாங்க ஒரு கண்டன அறிக்கை விட வேண்டியதுன்னா ஒரு வீடியோ தனியா எல்லாத்தையும் வீடியோ போடுவீங்களா மேடம்? 7000 கோடி 8000 கோடி வந்து அவ படத்தை இவளாயா நடிக்க வச்சா, ஏன் இவளா காட்டுல அவளா பேசுறீங்க? 200 கோடி மக்களுக்கு 300 கோடி ரூபாய 7000 கோடி மக்களுக்கு 8000 கோடி பிரிச்சு கொடுக்கணும். 7000 கோடி மக்களுக்கு 8000 கோடி ரூபாயை பிரிச்சு கொடுக்கறதுனா எப்பேர்கிட்ட காரியம் அது. அதனால இதுக்கு நீங்க வந்து வீடியோ போட்டு தெரிவிச்சிருக்கணும். கஸ்தூரி இதே உங்க வந்து எக்ஸ் வலைதளத்திலையும் அதே போல் ஃபேஸ்புக் வலைதளத்துலையும் அதே போல் வந்து
என்னென்ன சமூக வலைதளத்தில் நீங்க இருக்கீங்க நுண்குழாய் நுண்குழாய் வாயிலையும் நீங்க வந்து வந்து பதிவேற்றம் செய்யுமாறு ஏன் செய்யல இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களே ஒரு நாள் கழிச்சு வந்து தேவேந்திரன் இழிச்ச வாயினால நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க ஏங்க அவரே அதே மாதிரி அவர் தான் கேள்வி கேட்கறாரு நீங்க முன்னாடியே அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல ஏன் தெரிவிக்கலன்னு மதுவந்தியை பத்தி நம்ம கேட்கறோம் அதனால அதை வந்து தெரிவிச்சிருங்க சரி இப்ப இது ஒரு சைடு இப்போ எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணணும்னா இப்படி வந்து ஒரு சென்சேஷனான விஷயத்துக்கு அவங்க வந்து இப்படி சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா 2 ஸ்டேட்டு வந்து கொந்தளிச்சிருக்கிற ஒரு விஷயம் இல்லையா என்னடா அப்படி சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறப்ப அந்த லெட்டருக்கு கீழே அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் இப்போ போட்டு காட்டுவாங்க கீழே வந்து இந்த மாதிரி சக்ஷம் அகில இந்திய துணைத் தலைவர் அப்படின்னு போட்டுருக்கு அப்புறம் இந்த சக்ஷம் என்னடா அப்படின்னு போய் தேடி பார்த்தோம்னா வெப்சைட் அடித்து பார்த்தோம்னா அது வேற ஏதோ வந்து இந்த சீட்டு கட்டு விளையாடுவோம் இல்லையா அம்மி இல்லை அது இது ஏதோ சீட்டு கட்டு அந்த மாதிரியான இமேஜஸ்லாம் போட்டு அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது டொமைன் ஏதோ வாங்க மறந்துருப்பாங்க போல் அதாவது இப்போ நம்ம www. இப்போ youtube.in அப்படின்னு வாங்குறோம்னா அந்த டொமைனுக்கான அமௌண்ட் வந்து நம்ம குறிப்பிட்ட இயர்க்குள்ளே பே பண்ணணும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் அதுவும் அது ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருப்பாங்க போட்டு டொமைனை வேறு யாரும் வாங்கிட்டாங்க அது என்னங்கிறத பாருங்கள் சரி ஃபேஸ்புக்கில் போய் அது என்னடா அப்படின்னு அபவுட்டில் போய் படித்தோம்னா அவங்க இந்த மாதிரி விழிச்சவாளுடையவர்கள் மற்றும் இதர டிசேபிள்டு பீப்புளுக்கு அவங்களுக்கான ஒரு என்ஜிஓ நல்ல விஷயம் அப்படி நல்ல விஷயம் நல்ல மேட்ரு எல்லா மேட்டர்லாம் பண்ணுங்க அதில் தவறே கிடையாது அதில் 2021 காலகட்டத்திலேருந்து அவங்க துணைத் தலைவராக இருப்பாங்க போல தெரியுது ஆனால் அது அப்படி ஒரு ஃபேஸ்புக் பதிவும் இருக்குது இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா கஸ்தூரி அவர்களுக்கு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையை ஒரு பெற்றோராக வளர்த்து எடுக்கிறார் கஸ்தூரி ஆகையினால உங்களுக்கு கருணை இந்த ஜாமீன் மனுவின் மீது படரச் செய்யுங்கள் அந்த குழந்தையின் வளர்ப்பு கருதி நீங்க வந்து பிணை கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா அதானே ஆமா அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க அவரின் குற்றவியல் வழக்கு குறித்து நான் எந்த கருத்தையும் சொல்வது சரியாக இருக்காது அப்படிங்கிறது அவங்க மேல உள்ள கேஸை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த கேஸை பத்தி நான் கருத்து சொல்லல அது வந்து அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது தப்பு தான் அப்படி சொல்லல மாப்பிள்ள அவர் தான் ஆனா அவர் போட்டு ட்ரெஸ் என்னது இல்லை அது மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம்னா இவங்க நடத்துகிற அமைப்பு வந்து விழிச்சவாளுடையவர்கள் மற்றும் இதர எல்லா டிசேபிள்டு பீப்புளுக்காகவும் இருக்கிறது சமீபத்தில் மகாவிஷ்ணு அப்படின்னு ஒருத்தன் அவன் வந்து மூடநம்பிக்கை பேச்சாளர் இவங்க ஆபாச பேச்சாளர் அவங்க மூடநம்பிக்கை பேச்சாளர் அந்த மூடநம்பிக்கை பேச்சாளர் என்ன சொன்னா இந்த மாதிரி உங்க உடல்ல வந்து எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே முன்ஜென்மத்தில் பண்ண வினை பிரச்சனைகள்னு நம்ம சொல்ல பிரச்சனைகள்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரி எந்தவித விஷயங்கள் இருந்தாலும் கூட அது உங்கள் முற்பிறவியில் நீங்கள் செய்ததுன்னு அவன் சொன்னது நம்ம சொல்லல முன்ஜென்ம பாவங்கள் தான் நீங்க இந்த மாதிரிலாம் வந்து பிறக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கே அங்க செவ்வளவு சேர்த்து அரைஞ்சாப்புல அந்த முனைவர் முனைவர் ஆஹா கரெக்டா வந்து பாயிண்ட் பிடிச்சிங்க முனைவர் சங்கர் பிஹெச்டி ஸ்காலர் அவரு ஆமா அந்த முனைவர் சங்கர் வந்து அன்னைக்கே வந்து அப்படியே காலர் கொண்டு பிடிச்சி எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க செலுப்புன்னு அடிச்சாங்க நிக்க வச்சுக்கிட்டு பார்க்கல அவர் பாட்டு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காரு ஸோ அதை நம்ம வாழ்த்தி வணங்கி வீடியோலாம் போட்டோம் அப்போ இந்த சக்ஷம் அமைப்பு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சுதா இல்லையே அப்படிலாம் ஒன்றும் வரல ஏதாவது நியூஸ் வந்திருக்கா இல்லையே வரல ஏன் வரல ஏன்னா அது வரல ஏன் வரலன்னா அவங்க சில 3% இல்லை போல் இருக்கு தோழர் சங்கர் முனைவர் சங்கர் இன்னும் 3% வராரா நமக்கு தெரிஞ்சு இல்லை ஒருவேளை 3% வராததான் காரணமா இருக்குமோ தெரில ஒருவேளை இருக்குமோ தெரில சரி இப்போ அந்த விஷயத்துல கஸ்தூரி ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காங்களா இல்ல அவங்க அதெல்லாம் தெரிவிக்கல எதுவுமே இல்லையா கஸ்தூரி வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு பார்ப்பனர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு போய் ஒரு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் கண்டதி இந்த மாதிரி வன்ம வாந்தி எடுத்துச்சே அந்த கூட்டத்தில் சார்ந்தவர்கள் யாராவது அந்த மேடையில் பகிர்ந்தவர்கள் யாராவது இல்லை அந்த இனக்குழுவை சார்ந்தவர்கள் யாராவது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா தெரியல அது சரியா ஞாபகம் இல்லை தெரிவிச்சதால ஞாபகத்தில் இருக்கும் தெரியல டக்குன்னு சொல்ல முடியாது கூட்டத்தில் 1000 பேர் 2000 பேர் வந்திருப்பாங்க நம்மளுக்கு என்ன தெரியும் அது அன்னைக்கு மூட பேச்சாளர் மகாவிஷ்ணுன்னு பேசினா
ஐயோ இந்து மதத்தை பற்றி நீங்கள் எப்படியெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க பாருங்க. அந்த ஒரு முனைவர் சங்கருக்கு வந்து ஒரு கிறிஸ்துவ அடையாளம் கொடுத்து அவர் வந்து ஒரு கிறிஸ்துவர், இதே போல் வந்து மற்ற மத பிரச்சாரம் நடக்கும்போது நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களா, இதே வந்து அவங்கள்ட்ட போய் கேட்பீங்களா, இவங்கள்ட்ட போய் கேட்பீங்களா, இந்த மதத்தில் கேட்பீங்களா, அந்த மதத்தில் கேட்பீங்களான்னு வானத்துக்கு பூமியும் குதிச்சாங்களே. அப்போ இதே போல் டிசேபிள்டு பீப்புளுக்கு இப்போ இவ்வாறான மன கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அவங்க வீட்லேயும் இதே மாதிரியான சிங்கிள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை இதே மாதிரியான கஷ்டப்படுகிற பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸுகளுக்கும் அது இந்த மாதிரியான கருத்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இந்த அமைப்புக்கோ கஸ்தூரிக்கோ இல்லை கஸ்தூரி வக்காலத்து வாங்கினா அந்த பார்ப்பனர்களுக்கோ ஏதாவது அதுதான் அரசு நடவடிக்கை எடுத்துச்சுல, அப்புறம் எதுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து கண்டனம் தெரிவிக்கணும்? இப்போ இந்த வழக்கில் கூட தான் அரசு நடவடிக்கை எடுத்திருக்குது. இப்போ கைது செய்யறதுக்கு முன்னாடி கூட சட்ட பாதுகாப்புக்கு உட்பட்டு அந்த குழந்தைய நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி பாதுகாக்கவும் தயார்னு போலீஸ் சொல்லியிருக்குல்ல. அப்புறம் எதுக்கு அதையும் தாண்டி இந்த மாதிரி பேசுறாங்கன்னா என்ன காரணம்? ஒரு 3% வந்திருக்க மாட்டாங்க போல தெரியுது. அதுதான் காரணம். வேற என்ன காரணம்? வேற ஒரு காரணமும் கிடையாது. சரி, இதே சக்சம் அமைப்போ இல்லை வந்து இதே தோழர் இவங்க காமாட்சி சுவாமிநாதன் இருக்காங்க இல்லையா, இவங்கள வேற யாராவது இதே போல டிசேபிள்டு பீப்புளுக்கு நடக்கப்படுகிற இழைக்கப்படுகிற சட்ட ரீதியான விஷயங்களுக்கு இதே மாதிரி குரல் கொடுத்துருக்காங்களா? சங்கம் இருக்கிறது நம்மளுக்கு இப்பதானே தெரியுது. இதே மாதிரி அன்னைக்கு மகாவிஷ்ணு பிரச்சனை இல்லை, டிசம்பர் 3 இயக்கத்தை சேர்ந்த தீபக்னு ஒருத்தர் இருந்தார். அவரு தான் அன்னைக்கு அவ்வளோ பெரிய வாய்ஸ் கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள பிரச்சனை வரும்போதெல்லாம் அவரு தான் குரல் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். இன்னொருத்தர் நிறைய நேரத்தில் அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னொருத்தரும் குரல் கொடுத்துருக்காரு, தோழர் சத்யா அப்படின்னு சொல்லி. தோழர் சத்யான்னு நிறைய கருத்துக்கள்லாம் பேசுவார். யூடியூப் பிரஸ் அப்படின்னு ஒரு ஊடகத்தை வந்து ஃபவுண்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கிறாரு. அவரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குரல் கொடுத்துருக்காரு. நான் கூட குரல் கொடுத்தேன். நம்ம குரல் கொடுக்கலையாப்பா? மகாவிஷ்ணு மேட்டர்ல பேசல நீங்க? அப்ப அது பேசிருக்கேன்ப்பா. அது நம்ம பேசுறதா விஷயம். நம்ம எல்லா விஷயத்துக்கு தான் பேசி. ஆமா, அவரு ஒரு சங்கம் வச்சிருக்காரு. அந்த சங்கம் சார்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, பேசியிருக்காருன்னு சொல்ல வரேன். இந்த சச்சங்கம் இல்லைண்ணே, இது வந்து சக்ஷம் வந்து இருக்கிறத நம்மளுக்கு இப்பதானே தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து யாரும் வந்து குரல் கொடுக்கலையா? ஏன் கொடுக்கலன்னு தான் கேக்குறேன். ஏன் கொடுக்கல அதான் கேக்குறாரு. அப்ப நீங்க வந்து எதையாவது வந்து நீங்க பேசியிருக்கணுமா இல்லையா? இப்போ அந்த நேரத்திலும் பேசியது யார் அப்படின்னா நம்ம தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம இது முன்னாடி ஜோக்குக்கு சொல்றது இல்லை, நான் அப்பயும் நம்ம தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பயும் வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த கோட்டா ஜாதிகள் தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்படிதானே? அடுத்த பாயிண்ட் அதுதான். இப்போ கஸ்தூரி வந்து அவங்க பேசுனதெல்லாம் வந்து ஓகே, சட்ட ரீதியாக நான் வந்து அவங்களுடைய குற்றவியல் வழக்கை பற்றி பேசலை. ஆனால் இதை வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படின்னா, அந்த பார்ப்பனர்களுக்கு POA PCR வேணும் அப்படின்னு போய் கேட்டால் அந்த போராட்டத்தில் தெலுங்கு பேசுகிற மக்களை குறித்து கருத்து பேசினப்ப கஸ்தூரிக்கு தனக்கு ஆட்டிசமால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்கிறார்கள், அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா? கான்சியஸ்னஸ் இல்லையா? இருக்குமா? அது இல்லை, எப்போதும் சரி இல்லை, உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அது வந்து இருக்காது. ஸோ கொஞ்சம் உணர்ச்சி பொருட்களை நம்ம வார்த்தைகளை முன்ன பின்ன விடலாம். எப்போதுமே கட்டுக்கோப்ப மனசாக இருக்க முடியாதுல்ல. அதனால அந்த எல்லா நேரத்துலையும் அதை கான்சியஸ் வச்சுட்டு பேச முடியாது. அதுக்கான கர்ம வினையை நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகும். கர்ம வினையா? இல்லை, இது கரெக்ட் தான். எல்லாமே கர்ம வினை. ஒரு ஃப்ளோவில் நான் பேசிட்டேன் அப்படின்னா அப்ப அந்த ஃப்ளோவில் பேசுனது சட்டத்துக்கு உட்பட்டு இல்லைங்கிற பட்சத்துல சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படியான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்ப எதுக்கு இந்த பெட்டிஷன் கொண்டு வரீங்க? வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே கர்ம வினை, எல்லாமே கர்ம வினை தான். சரி, அது வந்து இப்போ அந்த லாஜிக்கே வச்சுக்குவோம். போனா போகுது உங்களுக்காக வந்து நான் அந்த லாஜிக் ஏற்றுக்கிறேன். ஒரு எமோஷன்ல பேசிட்டேன், ரைட்டு. இந்த கலாட்டாலே ஏதோ ஒரு சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு கொலைபாதகர்கள் எல்லாம் இந்த கோட்டா சாதியினர் தான். கொலைபாதகர்கள் எல்லாம் யாரு? இந்த கோட்டா சாதி தானே. தமிழ்நாட்டுல EWS அமல்ல இல்ல தற்கூரி சீமானை தவிர மீது எல்லாருக்கும் தெரியும் EWS தமிழ்நாட்டுல இது அமல்ல இல்லை அப்படின்னு. அப்போ இங்க கோட்டாவில் வருகிற சாதிகள்லாம் யாரு அப்படின்னா ஆண்ட பரம்பரை பெருமையை பேசிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு பாட்டு எனக்கு ஒரு அந்த OBC சமூகத்தை சார்ந்தவர்கள், அதாவது BC MBC சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் வேற யாரு SC ST சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள்லாம் தான் கோட்டா சாதி. அப்போ
பார்ப்பனர்கள் அல்லாத இதர பெரும்பான்மை சமூகம் எல்லாரையும் கொலைபாதகர்கள்னு சொன்னப்போ உங்களுக்கு நமக்கு ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும், சிங்கிள் பேரண்ட்டாக நம்ம தான் அவங்கள வந்து கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறோம், அப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் கான்சியஸாக பேசணும் அப்படின்ற அறிவு இல்லையா? இல்லையா? சரி, அப்பயும் விட்டுருவோம். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு. அந்த மேடையில் தான் வந்து பார்ப்பனர்களுக்கு POA PCR வேணும் அப்படின்னு கேட்குற அந்த மேடையில் தான் நீங்கள் வந்து உணர்ச்சி பெருக்கில் பேசிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதே புதிய தலைமுறை ஆஃபீஸில் போய் விவாதாரங்களை கலந்துக்கிட்டீங்களே, தொடர் மதுவதினி வந்து நல்லா வாயிலே தங்கு தங்குன்னு மீச்சு அமுச்சு விட்டாங்களே, ஆமாம், அப்போ கான்சியஸாக பேசியிருக்கலாம்ல. அப்போ என்ன சொன்னீங்க? நான் பிராமின்ஸ் பார்ப்பனர் அல்லாத இதர OBC SC ST சமூகத்தை சார்ந்தவர்கள் அரசு வேலையை வாங்கிட்டாங்க அப்படின்னா, வாங்கினதுக்கப்புறம் எப்படியாவது காசு சம்பாதிக்கிறதுல லஞ்சம் பெறுவதில் தான் அவங்க முனைப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறப்போ, தனக்கு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்குது, அதை வந்து நம்ம தான் சிங்கிள் பேரண்டாக பார்த்துக்கிறோமே, அப்போ நம்ம இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி இதாகுன்ற அந்த கான்சியஸ்லாம் அப்போ இல்லையா? இப்போ பேசும்போது நீங்கள் என்ன வேணால் பேசிடுவீங்க. உங்களுக்கான அதான் கருவறைக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் இல்லை, கருணை மனு கேட்கணுன்னா கூட அது நாங்கள் தான் கேட்கணும், அதுக்கு கூட எங்களுக்கு தான் அந்த ப்ரிவிலேஜ் இருக்குன்னு சொன்னால் இது எப்படி ஏற்றுக்கிறது? எப்படி ஏற்றுக்கிறது? ஏன்னா நான் ஏன் வந்து இப்போ கர்ப்பகர்த்தி இதையும் கனெக்ட் பண்ண வந்தேன்னா, நம்ம GN சாய்பாபான்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் சமீபத்தில், எனக்கு சீரடி சாய்பாபான்னு தெரியும், அவர் வேற, இவர் வந்து மக்களுக்காக நின்று பேசுறவர், ஒருத்தர் இறந்து போனாரு, ஒரு ப்ரொஃபஸர் சாய்பாபா தோழர். அவர் மீது வழக்கு போட்டு அவருடைய அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அவர் வெளில வந்ததுக்கப்புறம் பேசின ஸ்பீச் வந்து ரொம்ப வைரலான கட்ட, அதை நீங்கள் பல பேர் பார்த்துருப்போம். எனக்கு வந்து அவர் 2 காலும் ஆமாம் மாற்றத்தினால அவர் டிசேபிள்டு தான். அவர் வந்து என்னால் வந்து நடக்க முடியாது, நான் இவ்வளவு சிரமங்கள் அனுபவித்த காலகட்டத்தில் என்னை தோளில் வந்து சுமந்துட்டு போய் பள்ளிக்கூடத்தில் வந்து தினமும் படிக்க வச்சு நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறேன், இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன்னா அது காரணம் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவுடைய இறுதி காரியங்களை கூட செய்ய விடாமல் இவங்க தடுத்துட்டாங்க, அது கூட பெயில் எனக்கு கொடுக்கலன்னு வருத்தப்பட்டு அழுதாரு. அந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப நமக்கு இல்லை, இவங்க காமாட்சி சுவாமிநாதன் அவங்க கூற்றுப்படி ஒரு குழந்தை இருக்கு, அதை பார்த்துக்கிறதுக்காகவே அவங்க இப்போ கருணை மனு கேட்குறாங்க. 2 காலம் முடியாத அவர் வீல் சேர்ல இருக்கவர், அவருக்கு கருணை மனு கொடுத்துருக்கலாம். அவருக்கு இதே மாதிரி அவருக்கு கருணை மனு கொடுக்கணும்னு யாராவது கேட்டிருக்கலாம்ல. அதுக்கு இந்த சக்ஷம் அமைப்போ இல்லை வந்து தோழரோ எங்கேயாவது பேசியிருக்கிறாங்களா? பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீ சட்டப்படி உள்ள போயிருக்கீங்கன்னா அந்த மாதிரிலாம் கருணை மனு கேட்க முடியாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியறது இல்லை, அதனால கேட்க மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, சட்டப்படி இல்லைன்னா கூட சட்டைக்குள்ளே நீங்கள் USB கேபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. இதனால தான் நான் சொன்னேன், தோழர் சாய்பாபா வந்து மக்களுக்காக பேசுகிறவர், அவர் பெரும்பான்மை மக்களோடு இருக்கிறவர், அவர் அந்த 3% இல்லை அப்படிங்கிறதான காரணம். அப்போ கர்ப்பகிரகம் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து கருணை மனு கேட்கறது கூட எங்கவா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி. தள்ளப்படுகிறோமா? கேட்குறேன். சரி, இது இருக்கட்டும். ஸ்டேன் சுவாமி அப்படின்னு ஒரு முதியவர், அவர் 87. ஆமாம், அவர் வந்து பார்க்கின்சன் ஆல் பாதிக்கப்பட்டவர், சிறையில் வச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் ஏதாவது ஆதாரங்கள் என்ன, விஷயங்கள் என்னங்கிறதெல்லாம் சமூகத்துக்கு தெரிஞ்சது தான். அந்த கதையை நம்ம ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அவருக்கு ஒரு ஸ்ட்ரா கேட்குறாங்க, ஏன்னா அவரால் கையில் எடுத்து கொடுக்க முடியாது, தண்ணியை கையில் எடுத்து குடிக்க முடியாது, திட உணவு சாப்பிட முடியாது, ஃபுல்லாக திர உணவு தான், அதையுமே கையில் எடுத்து இது பண்ண முடியாது. ஒரு டம்ளர் தண்ணியை கூட ஒரு ஸ்ட்ரால தான் வச்சு குடிக்கணுன்ற நிலைமை. ஒரு ஸ்ட்ரா கேட்டு பெர்மிஷன் கொடுக்கல. இப்போ நீங்கள் அவர் வந்து முதியவர் கூட, இதுக்கு ஏதாவது வந்து சக்ஷமோ வேற யாராவது வந்து குரல் கொடுத்துருக்குறாங்களா? இது வரைக்கும் ஏதாவது இருந்திருக்கா? அப்போ இது என்ன நோக்கம்? நீங்கள் ஒரு கருணை மனு எதிர்பார்க்கணும்னா கூட USB கேபிள் வேணும் அப்படிங்கிறது தானே. சரி, இந்த அமைப்போ இல்லை கஸ்தூரியோ சிங்கிள் மதருக்காக அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க, குழந்தையோட கஷ்டம் தெரியும் அப்படின்னா, நளினி இருக்கிறாங்க இல்லையா, இந்த நளினி பேரறிவாளன் முருகன் நளினி, அவங்களுக்கு வந்து அவங்களும் இதே மாதிரி சிறையில் கஷ்டப்பட்டாங்க. ஆமாம், அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு குழந்தையே வந்து சிறையில் தான் பிறந்தது நினைக்கிறேன். அப்போ அவங்க அந்த பெரிய கதை அது. ஆமாம், அது நீண்ட கதை. அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அது இன்னும் பெருசாக போகும். அவங்களுக்கு ஏதாவது குரல் கொடுக்கப்பட்டிருக்குதா? இந்த மாதிரி அமைப்பை சேர்ந்தவங்களோ யாராவது கொடுத்துருக்குறாங்களா? தம்பி, அவங்களுக்கு அவங்க கேட்குறாங்களா? நம்ம ஆளுக்கு தானே கேட்கணும். இதை தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். பாயிண்ட் விட்டீங்களா? இப்போ பேரறிவாளன் அவர்களுடைய விடுதலைக்கோ இல்லை நளினி அவர்களோட குழந்தையை வந்து பராமரிக்கணுங்கிறதுக்கோ எந்த இடத்துலையுமே கஸ்தூரியோ கஸ்தூரி சார்ந்தவங்களோ யாருமே வந்து கேட்கல. அப்படி இருக்கிறப்போ இவர்களின் விடுதலைக்காக, இவங்களோட இதுக்காக வந்து முதல்வர்
போராடுறாரு, வந்து சட்ட போராட்டத்தில் வந்து ஈடுபடுறாரு அப்படின்னா, அவர் விடுதலை ஆனதுக்கப்புறம் வந்து முதல்வர் சந்திக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு. அதை எடுத்துட்டு ஐயோ பாருங்க அவரை போய் கட்டி பிடிக்கிறாங்களே அப்படின்னு வாயில் வயிற்றுல அடிச்சுக்கிட்ட கும்பல் தானே இது. அப்போ இங்கே உங்களுக்கு தெரியலையா, பேரறிவாளன் அவர்களுடைய அம்மா வந்து எவ்வளவு நாள் சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, அவங்க எவ்வளவு கண்ணீர் சிந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேட்டிகள், எவ்வளவு பேச்சுகள். அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க சிங்கிள் மதராக இது பண்ணாங்கிறது தெரியல. நிறைய நடந்திருக்காங்க, 27 வருஷம் நடந்திருக்காங்க. அப்போ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சிங்கிள் பேரண்ட்டுங்கிறது தெரியலையா? அப்போ இந்த கேள்வி வருமா வராதா? அன்னைக்கு யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த பெரிய மனுஷருமே என் பிள்ளைய ரிலீஸ் பண்ணுங்கன்னா அவங்க கதறிட்டு இருந்தாங்க. எந்த பெரிய வாய்ஸுமே எடுபடவே இல்லையே, பெருசா எதுவுமே வெளியில இருந்து 2 கட்சிகள் வந்து பேசிட்டு இருக்கலாம். ஆனா பெரிய மனுஷங்க யாருமே அதை ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஆமா, இப்போ இப்படி இருக்கிற சூழல்ல கஸ்தூரிக்கு மட்டும் கேட்பதற்கான நோக்கம் என்ன? அவங்க வந்து 3% அப்படிங்கிறது தானா தெரியல, அது தெரியாது, நமக்கு தெரியல. அதான் அவங்க கேள்வியா முன்வைக்கிறப்பா அவங்க வந்து இப்பதான் நடந்திருக்கலாம், இப்பதான் தோணி இருக்கலாம், அதனால ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணிருக்காங்க. அதே நம்ம அப்படி பார்க்கணும். கேட்க எனக்கு சந்தேகம் வருது இல்ல, சந்தேகமா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த மேடை இவ்வளவு நாள் விட்டு கஸ்தூரிக்கு முதல்ல வந்து கேக்குறாங்களே அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. அது மட்டும் கிடையாது, இப்ப அவங்க போய் பார்ப்பனர்களுக்கு வந்து பேசினாங்க, வந்து எங்களுக்கு பிசிஆர் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. வந்து அந்த அங்கிருந்து என்ன பேசுறாங்க, பார்ப்பனர்களுக்கான உரிமைகள் பேசுற இடத்துல அவங்களுக்கு என்ன வஞ்சிக்கப்பட்டார்கள், அவங்களுக்கு எங்க வந்து இனப்படுகொலை ரேஞ்சுக்கு என்ன ஒடுக்குமுறைகள் நடக்குது அப்படிங்கறத தான் நீங்க பேசிருக்கணும். ஏன்னா நீங்க வைக்கிற வாதம் என்ன, பார்ப்பனர்கள் வந்து இங்க இனப்படுகொலை மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஒடுக்குமுறையில இருக்காங்க, அந்த ஒடுக்குமுறை என்னன்னு பேசியிருக்கணும். அதை தவிர்த்துட்டு தெலுங்கு பேசுகிற மக்களை நோக்கி ஏன் பேசணும் அப்படின்னு அக்கா மதுவந்தி கேட்கறாங்க. அக்கா மதுவந்தி பாயிண்டா பேசுறாங்க. இப்ப அதே கிளியா நம்ம கேட்கிறோம், அந்த இடத்துல தெலுங்கு பேசுற மக்களை பத்தி பேசுறாங்களே, தெலுங்கு பேசுற மக்கள்லயும் இதே போல ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க, அவர்களுடைய பெற்றோர்கள் இருப்பாங்கல்ல, அது எல்லா சமூகத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி தெலுங்கு பேசுற சமூகத்திலேயே அதே போல ஆட்கள் இருக்க தானே செய்வாங்க. அப்போ இவங்க பேசின இந்த வக்கிரமான வன்மமான பேச்சு அந்த பெற்றோர்களையும் பாதிக்கும் தானே. ஏன்னா அவங்க அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கோ அவர்களை வந்து சமூகத்தில் வந்து பராமரிக்கிறதுக்கோ பல சிரமங்களில் வந்து தாண்டி தான் வராங்க அப்படிங்கிறது இவங்களும் அந்த லெட்டரில் சொல்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கும் அதே மாதிரியான சவால்கள்லாம் இருக்க தானே செய்யும். இந்த சவால்களோடு சேர்த்து இந்த மாதிரியான வக்கரமான பேச்சையும் அவங்க கேட்கணும்னு ஏதாவது இருக்கா? அப்போ இப்படியான ஆட்கள் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க? சரி, ஓபிசி எஸ்சி மக்கள் லஞ்சம் தான் வாங்குவாங்க, அரசியலை வர்றதே லஞ்சம் வாங்குறதுக்கு தானே கஸ்தூரி பேசினாங்க. சரி, அப்படி ஓபிசி எஸ்சி மக்கள் இதில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற மக்கள் அதில் இருக்கிற ஏதாவது 1-2 ஊழியர்களுக்கு இதே போல் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் இருக்குமா இல்லையா? அவங்களும் இதே சவாலை இதே கஷ்டத்தை வந்து அனுபவிக்க செய்வாங்களா மாட்டாங்களா? தம்பி, அப்போ நீ 19,000 லஞ்சம் வாங்குற அப்படின்னு சொன்னா அந்த பெற்றோர்களையும் பாதிக்கிறது தானே. நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது தம்பி, எல்லாருக்கும் ஒரு விதமான பிரச்சனை இருக்குது, புரியுதா? இப்போ அக்யூஸ்டா இருக்கிற உள்ள வேற பல பேருக்கும் இதே மாதிரி குழந்தைகள் இருக்கும், பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. சரி, அதனால வந்து நம்ம எல்லாம் கருணை முன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன் கேட்க மாட்டோம். கேபிள் இருக்கா, இருந்ததுன்னா முயற்சி பண்ணுவோம், இல்லைன்னா அதுவும் நடக்காது. நீ யோசிச்சு பாருங்க, அந்த பார்ப்பனருக்கு பிஓஏ வேணும்னு கேட்ட மாநாட்டில் சேரை பங்கிக்கிட்ட யாராவது, மேடையை பங்கிக்கிட்ட யாராவது இன்னைக்கு கஸ்தூரிக்கு நாங்கள் உடன்பட்டு நிற்கிறோம், கஸ்தூரியின் கருத்துக்கு உடன்பட்டு நிற்கிறோம்னு பேசுறாங்களா? இல்ல, யாருமே பேசுறதில்ல. யாருமே என்ன சொல்றாங்க, அறிவுள்ள யாரும் பேச மாட்டாங்க, முதல்ல ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா பேச்சு அந்த மாதிரியான பேச்சு யாரால முதல்ல அதான் சொல்றேன், அந்த போராட்டமே கொஞ்சம் பிரச்சனையான போராட்டம். அது வந்து இனப்படுகொலை நடக்கிற ரேஞ்சுக்கு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல என்ன சூழல் இருக்கு, அவங்க எங்கேயாவது வந்து பொது இடங்களுக்கு வர முடியாது இல்ல, அதுவே வந்து அதை நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம், பொய் பரப்புரைன்னு சொல்லி அதுக்கு ஒரு கேஸை போடணும். எங்கேயாவது பொது இடங்களுக்கு அவங்க பார்ப்பனர்கள் கலந்து கொள்ளாம இருக்க முடியுதா? எல்லா பொது இடத்துக்கும் அவங்க வந்து தங்கலான் காஸ்டியூம்ல வர நினைக்கிற பார்ப்பனர்கள் வராங்க, இல்லை நம்மள மாதிரி ஃபேண்டி சட்டை போட்டு கிராப் வெட்டிட்டு வர்ற பார்ப்பனர்களும் வராங்க. அவர்கள் எப்படி அவர்களை வந்து உடையை வந்து உடுத்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்க வராங்க. நம்ம அதை எதுவுமே வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், நம்ம யாருமே பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தா நம்ம யாருமே அவங்களுக்கு எந்த வித ப்ரெஷரும் கொடுக்கறது இல்லை. சரி, அதை விடுங்க. எங்கேயாவது வந்து பொது கல்வி நிறுவனங்கள்ல அவங்களால வந்து படிக்க முடியாம இருக்குதா? தனியார் கல்வி நிறுவனங்கள்ல படிக்க முடியாம இருக்குதா? ரிசர்வேஷன்ல ஃபுல்லா அவங்க தான் தம்பி இருக்கிறாங்க. இடபிள்யூஎஸ் எல்லா ரிசர்வேஷன்லயும்
செக்ரட்டரி போஸ்டிங்ல இன்னைக்கு இடபிள்யூஎஸ் வரைக்கும் வந்துட்டாங்க தமிழ்நாட்டில். செக்ரட்டரி அங்க பாராளுமன்ற செக்ரட்டரிஸ்ல 80% அவங்க தான் இருக்கிறாங்க. ஆமா, இதுதான் ராகுல் காந்தி வந்து தொண்டை வெளியே கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு ப்ரெஸ் மீட்ல வச்சு அதை முடிச்சு விட்டாரு. இங்கே உட்காந்து இருக்கிற சீனியர் ஜேர்னலிஸ்ட், இங்கே உட்காந்துருக்க மொத்த ஜேர்னலிஸ்ட்ல எத்தனை பேர் வந்து ஓபிசி இருக்கிறீங்க, எஸ்சிஎஸ்டி இருக்கிறீங்கன்னா ஒரு பையன் கை தூக்கல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதைத்தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், இதான் என் ஓபிசி பாலிடிக்ஸ்ன்னு போயிட்டாரு அவரு. இப்படி இருக்கிறப்ப எங்கேயா தமிழ்நாட்டில் இந்த நெருக்கடிகள் எங்கேயாவது இருக்கா? பார்ப்பனர்களுக்கு என்ன நெருக்கடி இருக்கு? நிதி நிறுவனம் ஏதாவது நடத்த முடியாம இருக்காங்க அவங்களால வந்து கோயிலுக்குள்ள இது பண்ண முடியாது. எல்லாரும் சமம்னு சொல்றாங்களே, அது மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக அவர்களை பார்ப்பனர்கள் அப்படின்னு டேக் பண்றதை தவிர, காயின் பண்றதை தவிர, டேர்ம் பண்றதை தவிர அவர்களுக்கு இங்கே நிகழ்த்தப்பட்ட ஒடுக்குமுறைகள். அதுவும் எல்லாரையும் பண்ணல தம்பி, எல்லாரையும் நம்ம அப்படி சொல்றது கிடையாது. பார்ப்பனியத்தை ஆதரிக்கிறவர்கள் தான் இருக்கிறாங்க. பார்ப்பனியத்தை ஆதரிக்கிற சங்கிகளை கூட ஆமா அப்படிதான் பேசுறோம். எல்லாரும் அப்படி இருக்கிறது கிடையாது. நிறைய பேர் மாறிட்டாங்க, பேண்ட் சட்டை போட்டாங்க, அவங்க வந்து ஃபாரின் மனுஷன் ஆயிட்டாங்க, நிறைய பேர் நிறைய வந்துட்டாங்க. அதனால எல்லாரும் கிடையாது. பார்ப்பனியத்தை ஃபாலோ பண்ற சில பேர் தான் நம்மளும் சொல்றோம், எல்லாரையும் நம்ம அட்டாக் பண்றது கிடையாது. சரி, அப்படி இருக்கிற அட்டாக்னா நம்ம வந்து வாதம் விமர்சனத்தை சொல்றோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை என்ன இங்க ஒடுக்குமுறை நிகழ்ந்துருச்சு. எல்லாரும் சமம் பார்ப்பனர்களுக்கு யாரால சொல்றாங்க, ஓய் அதான் ஓய் பிரச்சனை. பார்ப்பனர்களுக்கு யாரால பிரச்சனை? ஒன்றும் இல்லை, அந்த மேடையிலேயே அவ்வளவு கான்ட்ராடிக்ஷன். இந்த பிளேடு பக்கிரியா வந்து பிளேடு பக்கிரி எதனால பிளேடு பக்கிரியா பிறப்பாங்களாம்? பார்ப்பனர் வீட்டு பெண்களுடன் இதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் யாராவது ஒருத்தர் வந்து சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு அவர்களுக்கு பிறக்கிற குழந்தை பிளேடு பக்கிரியாக தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதை சக்ஷம் சங்கம் என்னவா பாக்குது? இதை ஏற்குதா மறுக்குதா? அதை சொல்லணும். ஏற்க முடியும். பிளேடு பக்கிரின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க வந்து டிசேபிள்டு மக்களுக்காக, டிசேபிள்டு பீப்புளின் உரிமைக்காக நீங்க பேசுறீங்கிற பட்சத்துல இதை வந்து ஏத்துக்க முடியாது. அதை மறுத்து ஏதாவது பேசியிருக்கீங்களா? அது ஒரு பக்கம். சரி, அப்படி அவ்வளவு வன்மம் நிறைந்த பேச்சை பேசுறான்ல, அவன் வேற ஒரு வேலையை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு பாடகி சின்மயி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்த பெண் படிச்சுட்டு வேலை கேட்பதற்காக சிபாரிசுக்காக அவரை பார்க்க வராங்க. அப்போ நாக்க ஒரு மாதிரி துருத்திக்கிட்டு பாலியல் ரீதியாக ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறான். யாரு? பார்ப்பனர் வீட்டு பெண்ணுக்கு 60 வயதான ஒரு பார்ப்பனர் ஐயா நாராயணனா. ஆமா, அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இப்போ அந்த ஹராஸ்மெண்ட் யாருக்கிட்ட பண்ணுறான் அப்படின்னா ஒரு பார்ப்பன பெண்ணுகிட்ட தான் பண்ணுறான். இப்போ பார்ப்பன பெண்ணுக்கு தானே நடக்குது அப்படின்னு நம்ம கேட்காம இருந்தோமா? நம்ம அதை பதிவு பண்ணியிருக்கோம், அது கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம், அதுக்கு நம்ம பேசியிருக்கிறோம். இதுக்கு சக்ஷம் போன்ற அமைப்புக்குள்ள வேற யாராவது பேசியிருக்காங்களா? இப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்கள் கொஸ்டின் பண்ணாதீங்கிறாங்களா? இப்படி கொஸ்டின் பண்ணுறதே பார்ப்பனர்களுக்கு நெருக்கடிங்கிறாங்களா? கோயிலில் ஒன்றும் இல்லை, சென்னையில் ஒரு அம்மன் கோயிலில் வந்து தீர்த்தத்தில் மயக்க மருந்து கொடுத்து ஒரு பெண் தொகுப்பாளினியை வந்து ஒருத்தன் ஹராஸ் பண்ணியிருக்கிறான், தொடர்ந்து வந்து தொல்லை பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து கஸ்தூரிங்க பேசியிருக்காங்களா? இதை எதிர்த்து வேற யாராவது அந்த மேடையை ஷேர் பண்ண யாராவது, எப்பா இது வந்து நீ ஒருத்த மண்ட்டு போகிறனால ஒட்டுமொத்த இதுக்கே பிரச்சனையாக போகுது, ஒட்டுமொத்த இந்து மதத்துக்கே பிரச்சனையாக போகுது யாராவது பேசுகிறாங்களா? இப்போ நீ இப்படி பண்ணுற, அப்போ கோயிலுக்கு வராமலே போயிடுவாங்க, சாமி சன்னிதானத்துலேருந்து நீ இப்படி பண்ணலாமா அப்படின்ற பேச்சுக்கள் எங்கேயாவது வந்திருக்கா? அந்த மேடையை பங்கிட்ட யாராவது இதை பேசியிருக்காங்களா? யாருமே பேசல. அப்பயும் நம்ம மட்டும் தான் பேசணும். இது வந்து இதுவே வந்து ஒரு பார்ப்பன வீட்டு பெண்ணுக்கு நடந்து தான் நீ கேட்க மாட்டீங்களா? சரி, அதை விடுங்க. கருவறை நுழைவு போராட்டம் நடத்தினானே தேவநாதன், அவன் பண்ண பிரச்சனைகள் வந்து பார்ப்பன வீட்டு பெண்கள் இல்லையா, இல்லை இதர சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சு தான் வந்து பிரச்சனை வந்து பார்ப்பனர்களுக்கோ இல்லை வந்து இந்து மதத்துக்கோ பிரச்சனை வந்து இங்கே இருக்கிற யாராவது பேசியிருக்காங்களா? இல்லையே, யாருமே பேசுனதில்லை. ஏன் பேசுனதில்லை? அப்போ இந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் பெண்கள் பக்கம் நின்று, பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நின்று குரல் கொடுத்தாலாம் யாரு? நம்மை போன்ற ஆட்கள் தான். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது. சிதம்பரம் கோயிலில் வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. சிதம்பரம் கோயிலில் ஆத்திகர் வயசான ஒருத்தர் வந்து போய் பாடணும், சாமி தரிசிக்கணும்னு நினைக்கிறார். அவரை வந்து இவங்க வந்து விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணை வந்து தாக்குறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. இது வந்து பார்ப்பனியத்தின் செயல்பாடுகள், இது பார்ப்பனர்கள் இதை செய்கிறார்கள் அப்படின்னு டேர்ம் பண்ணி நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறதே நீங்கள் தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை இதுதான் அவங்களுக்கான நெருக்கடின்னு சொல்கிறாங்களா? நம்ம என்னைக்காவது பார்ப்பனர்களை தவிர்த்து விட்டு எதையாவது நலத்திட்டங்களையோ செயல்பாடுகளையோ திட்டங்களையோ நம்ம சொல்லிடுறோமா? ஒரு பார்ப்பன இளைஞர் வந்து ஒருத்தர் பேசுகிறாரு, முதல் பட்டதாரிகளுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பில் நான் பயன்பெற்றிருக்கிறேன், பர்சனலாக நான் பயன்பெற்றிருக்கிறேன், அது கலைஞர் திட்டம், கலைஞரின் திட்டத்தால் நான் பயன்பெற்றிருக்கிறேன்னு அவர் வந்து பொதுமையில் வந்து பேசுகிறார்.
கலைஞர் என்றைக்காவது எந்த நலத்திட்டத்திலாவது பார்ப்பனர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டில் யாருமே சொன்னது கிடையாதுப்பா. எந்த தலைவரும் சொன்னது கிடையாது. இப்போ கூட மகளிர் உரிமை திட்டமோ அது எல்லாமே எல்லாரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்குது. உரிமை தொகையில பார்ப்பன கிடையாது. கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் இருக்குது. திட்டத்துல வந்து பார்ப்பன பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொத்துரிமை திட்டம் பார்ப்பனர்களுக்கு செல்லாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரா? சொத்து அவங்களுக்கு தான் அதிகமா இருக்குது, எப்படி வாங்க இல்ல சொல்லியிருக்கிறாரா? அப்ப எங்கேயுமே நம்ம அவங்கள வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு எந்த திட்டத்தையும் நம்ம செஞ்சது இல்லை. நம்ம இன்க்ளூசிவா தான் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப எந்த பார்ப்பனர்களுக்கு எதனால் எப்படி ஒடுக்குமுறை நிகழ்த்தப்படுதுன்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப நீங்க செய்கிற இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள்லையோ இந்த மாதிரியான சம்பவங்களை டேர்ம் பண்ணுறதே, காயின் பண்ணுறதே, அரசியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாக உங்களை காயின் பண்ணுறதே நெருக்கடி. அதை கூட நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எது வந்து நெருக்கடின்னு சொல்லணும்ல. அப்போ இதை எல்லாத்தையும் வந்து குரல் கொடுத்துருக்கிறது. இப்போ நான் லிஸ்ட்டு பண்ண இவ்வளோ சம்பவத்துலேயும் பார்ப்பன பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பார்ப்பன பெண்களுக்கும் சேர்த்து வந்து போராடினது, குரல் கொடுத்தது நம்ம தான். அப்போ யார் வந்து பார்ப்பனர் பக்கம் நிற்கிறா, யார் பார்ப்பனர் நலன் சார்ந்து நிற்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? எந்த நலத்திட்டத்திலேயே அது விட்டு போயிருக்கா? இல்லை யாராவது வந்து உங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்களா? அப்போ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பயமாக இருக்குது? இப்போ இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ இது திட்டமிட்டப்பட்ட வதந்தி. நம்ம டேர்ம்ன்றதோ பேசுறதோ எதுக்காக? நமக்கு வந்து ஒரு சமத்துவம் வேணும், சமதர்மம் வேணும். அதேதான். நீங்க திரும்பி மனுஷனா வாங்கன்னு சொல்றது தானே. நீ வந்து இப்படி அசிங்கமா சனாதனமும் பேசாத, சமமின்மைன்னு பேசாத, இந்த காலகட்டத்திலேயும் சமத்துவம் வேண்டாம்னு பேசாத, நீயும் நானும் ஒன்றுன்னு வா, சேர்ந்து வாழ்வோம் தான் நம்ம கேட்குறோம். மனுஷனா மாறி வா. நான் என்ன நினைக்கிறேன், நம்ம சேனலில் வந்து ஒன்று போட்டுப்போம் தெரியுமா, இந்த மாதிரி இது என்ன மாதிரியான கண்டென்ட்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்போ நான் அப்படி போடுறதுக்கு பேசாமல் இன்னும் சொல்கிறேன், பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் திருந்துவதற்கான கண்டென்ட் அப்படின்னு நம்ம டேக்லைன் மாற்றிடலாம். அதை தான் சொல்கிறேன், பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் திருந்துவதற்கான கண்டென்ட் அப்படின்னு வேணால் மாற்றிடுறான். ஏன்னா அப்போயே தான் அவங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். நம்ம ஏதோ வந்து அதில் அட்டாக் பண்ணி அவங்க எப்படி நெருக்கடியில் இருக்கிற மாதிரி சங்கிகளை பேச விட்டு சரண்டாக சறுக்கி விடுவார்கள். அதை அப்படி வச்சுக்கலாங்கிறீங்களா? சரி ரைட்டு. அப்போ வெறுமனே டேர்ம் பண்ணுறதே பிரச்சனை, இதுவே பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பார்ப்பன நிலத்துக்காக என்ன பேசியிருக்கிறீங்க? இப்போ நான் லிஸ்ட்டு பண்ண இந்த ஒரு நாராயணன் அவன் பேர், அவனை எதிர்த்து ஏதாவது பேசியிருக்கிறீங்களா? இல்லை வந்து இவன் RBS மணி ஒரு பாப்பான் பேசினானு என்ன பேசினா அவன் இந்த மாதிரி இங்கே அவன் ஒன்று. அப்புறம் நான் கல்யாணராமனா அவன் வந்து நான் வந்து இவர் இங்கே வந்து ஒரு கவுண்டர் வீட்டில் தான் நான் அவங்க வீட்டில் சாப்பிட மாட்டேன். இது எல்லாமே பார்ப்பனர்களாதான் பெரும்பான்மை சமூகத்தை நோக்கி இழிவா பேசின பேச்சு. நான் என்ன கேட்கிறேன், வந்து அக்கௌண்ட் வச்சு கூடாதுன்னு பேங்க் அக்கௌண்ட் வச்சு கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன வேலைக்கு போற பெண்கள் எல்லாம் இப்படிதான் வந்து உயர் பதவி வாங்குறாங்கன்னு ஒருத்தர் சொன்னானே, அதெல்லாம் இங்க நடந்துட்டு தான் இருக்குது. அப்பெல்லாம் யாருக்கும் வந்து பேசலையா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு பேச்சுமே பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிரான பேச்சு, அவங்களை இழிவுபடுத்துற பேச்சு. நாளைக்கே வந்து ஒன்றும் இல்லை, இப்போ கல்யாணராமன் தங்க வச்சுருந்துருப்பார்ல, ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆள். இப்போ அவர் வந்து இந்த பேச்சை கேட்டுட்டு டென்ஷன் ஆகி, ஏன்னா அப்போ வந்து என் வீட்டில் வந்து நான் வந்து ஒரு நல்ல மனுஷன் நம்பி நான் தங்க வச்சேன், ஆனால் நீ இப்படி அவனை இழிவான பேச்சு பேசுகிறேன், நான் இனிமேல் உன்னை என் வீட்டில் சேர்க்க மாட்டேன், நான் உன்னை வந்து புறக்கணிக்கிறேன். இப்படி புறக்கணிச்சா அவர் வந்து ஒரு கவுண்டர் சமுதாயத்திற்கான ஒரு அமைப்பில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் அவங்க அமைப்பில் இருக்கலாம் சொல்லி, இந்த பாப்பா வந்து வந்தாருன்னா அவங்க வீட்டில் தங்க வைக்காதீங்க, அவர் வந்து நம்ம சமுதாயத்தை ஒட்டுமொத்த பார்ப்பனர் சமுதாயத்தை ஒரு இழிவாக பேசுகிறாரு, இப்போ அவரை வந்து சேர்த்துக்காதீங்க வேண்டாம் அப்படின்னு புறக்கணிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். மாட்டாங்க. நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்படி ஒட்டுமொத்த பார்ப்பனர் இல்லாத ஒரு OBC SC சமூகமே புறக்கணிச்சா என்ன நடக்கும் சொல்லுங்க? அது பெரிய தீண்டாமை தம்பி, அது அன்டச்சபிலிட்டி தானே. இல்லை அது அன்டச்சபிலிட்டி. அது இவங்க பேசுறதுனால இவங்க ஒரு எதிர்வினை ஆட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒன்றும் இல்லை, பெரிய ஒரு முட்டல் முதலா மாறும். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவன் சொல்கிறான் நாடார் வந்து எங்கள் அப்பா வந்து கட்டி போட்டு தலையில் தட்டி போட்டு அடித்தார் அப்படின்னு. நிறைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து கடைகள் நடத்துகிறாங்க, நிறைய தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கடைகள் நடத்துகிறாங்க, நிறைய கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கடைகள் நடத்துகிறாங்க. என் கடைகளில் வந்து எந்தவித பொருளையும் வந்து பார்ப்பனர்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க சாதி வந்து இழிவாக பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இது பண்ணால் இவங்களால ஒரு நட்டமும் கிடையாது. ஏன்னா இவங்க வெறும் 3% தமிழ்நாட்டில். இவங்க வந்து நான் வந்து எந்த வித நிதியையோ நான் பார்ப்பன இல்லாத சமூகத்துக்கு கடைகள்லையோ வணிக நிறுவனத்துலையோ கொடுக்க மாட்டேன்னு இவங்க மறுத்துட்டாங்கன்னா நட்டம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவங்க 97 விழுக்காடு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நட்டம் ஒன்றும் கிடையாது. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா இது வந்து சரியானதாக இருக்குமா? இருக்கு. அதுக்குதான் யோகம், அதுக்குதான் யாகம்லாம் வச்சிருக்கோம் தம்பி. கடையில போய் வாங்க மாட்டோம், யாகம் போடும்போது லிஸ்ட் போட்டுருவோம். நம்ம ஒரு மூட நம்பிக்கை பேச்சாளர் மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லிட்டா அப்படியே மழை பெஞ்சிடும், ஒரு மந்திரத்தை சொல்லிட்டா
அரிசி அப்படியே சமைச்சு ஓட்ஸாவே வந்துடும், ஓட்ஸ் சாப்பிட்டு. இல்ல இப்போ நீ இது பூஜை புனஸ்காரம் பண்றீல, அதுக்கு நான் லிஸ்ட் ஜாமான் லிஸ்ட் போடும்போது எல்லா பொருளையும் அதில் சேர்த்து விட்டுருவேன், வீட்டுக்கு போகும்போது அதில் எடுத்துட்டு போயிடுவேன். நான் எதுக்கு மொழி தம்பி வாங்க நோக்கமே நானே எதையுமே காசு கொடுத்து வாங்கக்கூடாதான் நோக்கமே. அதுக்குதான் பூஜை புனஸ்காரங்கள ஓட்ஸ் சேர்த்து எழுதுறது. ரைட் ரைட் ரைட். இப்போ இப்படியான ஒரு முடிவு எடுத்துட்டா சரியா இருக்குமா? அப்ப இது வந்து ஒரு சோசியல் டிசார்டர் உருவாக்கணும், ஒரு இது நல்லா இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, சமத்துவத்தை ஏத்துக்குங்க, சனாதனம் வேண்டாம், நமக்கு எல்லாம் சமதர்மமா இருப்போம்னு நம்ம எல்லாரும் எல்லாருக்குமாக வாழணும், இதைத்தான் நம்ம கேட்குறோம். ஆனா இதற்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு ஒரு கும்பல் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அதை டேர்ம் பண்ணாலே வந்து ஐயோ போச்சு அப்படின்னு கஸ்தூரிமான ஆட்கள் வந்து முட்டு கொடுக்குறாங்க. அதற்கு இப்படியான ஆட்கள் போய் சிபாரிசு செய்வதுங்கிறது அது ஏற்றுக்கொள்ள விஷயமா இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இறுதியாக வந்து தோழர் இவங்க காமாட்சி சுவாமிநாதன் தோழருக்கு வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பெண்களுக்கோ டிசேபிள்டு பீப்புளுக்கோ வந்து நீங்கள் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் என்ன மாதிரியான நபருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், யாரை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு இவர் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அவரை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஆமாம், அவர் நல்ல ஜட்ஜ், அதில் ஒன்றும் நம்ம மாட்டுக்கிறது இல்லை. நம்ம அதை பற்றி பேசணும். நீதியரசர் சுவாமிநாதன் வந்து அவருடைய இந்த வழக்கு கொகைன் சங்கர் சவுக்கு சங்கரை வந்து அவன் வந்து பேசுகிறான், பெண் ஓயக்கள் வந்து நீதிபதிகளுடன் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, அவங்க வந்து உழைக்கிறது விரும்பல, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் நம்ம காசு வந்துருந்து ரொம்ப அபத்தமாக இழிவா ஆபாசமா கஸ்தூரி அவன் வந்து ஒரு ஆம்பளை கஸ்தூரின்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் அவன் பேசினா. உடனே வந்து சுவாமிநாதன் அவர்களுக்கு வந்து இந்த விஷயம் போயிருக்குது. அது போன உடனே சோமோட்டோவா எடுத்து இப்போ நீ போ ஜெயிலுக்கு போ அப்படின்னு பிடிச்சி உள்ள போட்டாரு. இப்படி ஒருத்தர் பேசுற கருத்துங்கிறது என்ன, அதுல ஆபாசம்ங்கிறது என்னன்னு அவர் பிரிச்சு பார்க்கவே தான் அவர் வந்து இவெல்லாம் உள்ள இருக்க வேண்டியது. அதனாலதான் ஒரு நீதியரசர் அதனால அவர் பிடிச்சி உள்ள போட்டாரு சோமோட்டோவா எடுத்து. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க, யாரை வந்து ஆதரிக்கணும் யாரை ஆதரிக்கக்கூடாதுன்னு சார்கிட்ட கேளுங்க, சார் தெளிவாக சொல்லுவார். கரெக்ட். நன்றி, வணக்கம்.